ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். குட்டியான ஒரு விளாக் தாங்க. இன்றைக்கி எப்பவும் போல் பிரம்மமுகூர்த்த டைமில் நான் எழுந்திரிச்சிட்டேன். இது வந்து விளக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியான டைம் இது 6:35 தான். பட் நான் 10 நிமிஷம் அது ஃபாஸ்ட்டாக வச்சுக்கேன். நான் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து இதை பெட்டை க்ளீன் பண்ணி வச்சா தான் அந்த டேவே பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். பெட்டு அப்படி கிடந்ததுன்னா நம்மளுக்கு வந்து எந்த வேலையும் உருப்படியாக அப்படியே பெட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நீட்டாகிட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கேலண்டரில் வந்து டேட்டை வந்து இது பண்ணி வச்சிடலாம். டெய்லி கேலண்டரில் வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நூல் கட்டி வச்சுருப்பேன். இங்கே டெய்லி முடிய கேலண்டரை வந்து டெய்லி ஷீட்டில் அந்த டெய்லி இதை கிழிக்காமல் மேலே தூக்கி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பேன். அதோட ரப்பர் பேண்டில் சொருவி வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா நூல் கட்டி விட்டுருப்பேன். அந்த நூலுக்குள்ளே சொருவி வச்சுருவேன். இப்படி வைக்கும் போது லாஸ்ட் இந்த இயர் எண்டில் அந்த கேலண்டரோட கேக்கை கொண்டு போய் நான் கோவிலில் வச்சுருவேன். கோவில் போகும்போது கோவிலில் வச்சுருவேன். அங்கே வர பக்தர்களுக்கு வந்து விபூதி, குங்குமம் அது இதில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேப்பர் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அப்படி வச்சுருவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. காலையில் நம்ம ரொட்டீனாக செய்யக்கூடிய அந்த வேலைகள் தான் அது ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிருச்சு. அப்படியே கிச்சனை வந்து நைட்டு வந்து நான் க்ளீன் பண்ணவும் இல்லை, பாத்திரம் கழுவவும் இல்லை, அப்படியே தூங்கியாச்சு. டயர்டாக இருந்ததுனால அப்படியே தூங்கியாச்சு. நீங்கள் நல்லா சிங்கு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு சிங்கெல்லாம் நீட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் மேடை எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் நிறைய வந்து பையாக எல்லாம் வச்சுருந்தேன். அதை அவ்வளோ எடுத்து டிஸ்போஸ் பண்ணி நீட் பண்ணியாச்சு. நீட் பண்ணிவிட்டு அடுப்பையும் நல்லா க்ளீனாக தொடச்சி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கனால அடுப்பையும் க்ளீனாக தொடச்சி எடுத்தாச்சு. இதில் சூப்பராக ஒரு கோலமும் போட்டோம்னா இந்த டேவே நம்மளுக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த அடுப்பில் வந்து ஸ்வஸ்திக் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வஸ்திக் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சோன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. மாக்குழம்பு தான் போட்டுறேன். கோலப்பொடி, அது கூட கொஞ்சம் கோலப்பொடி கலந்துருக்கேன். பச்சரிசி மாவு கூட கோலப்பொடியும் கலந்துருக்கேன். சம்டைம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து ரொம்ப எறும்பு வந்துடுது. இந்த அடுப்புக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் இருந்து எறும்பு வந்துடுது. அதனால் பச்சரிசி மாவில் கரைச்சும் கோலம் போட முடியல, இதே இந்த பச்சரிசியும் போட முடியல. ஸோ நம்ம இப்படி போட்டாச்சு. சூப்பராக அடுப்பையும் மொழிகி கோலம் போட்டாச்சு. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.